ஒரு காலத்தில் தஞ்சாவூர் வாஸ் ரூல்டு பை மராத்தாஸ். அவங்க இருந்த காலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணின ரெசிபி தான் ரசவாங்கி. ரஸ் மீன்ஸ் கிரேவி இன் மராத்தி அண்ட் வாங்கி இஸ் பிரிஞ்சால். இதே ரெசிபியை பேஸாக வச்சுட்டு பூஷணிக்காய் போட்டு ரசவாங்கி பண்ண போகிறோம் இன்றைக்கி. நான் பண்ணுற மெத்தட் ரொம்ப ஈஸியானது, ஏன்னா முக்கால்வாசி குக்கர்லேயே வேலை முடிஞ்சிடும். பூஷணிக்காய், அதுக்கு தேவையான பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு தண்ணி விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். எந்த பேனில் ரசவாங்கி பண்ண போகிறோமோ அதே பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு கடலைப்பருப்பு, தனியா, மிளகா வத்தல், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ட்ரை கோகோனட் போட்டு அதையும் சாட்டே பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம் போட்டு பொரிஞ்சு வந்ததும் கட்டி பெருங்காயம் இருந்தால் அதை கொஞ்சம் போட்டு கறிவேப்பிலையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு புளி தண்ணி நான் ஒரு 2-3 டம்ளர் போல் விட்டுருக்கேன். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க. 2 கொதி வந்ததும் ஒரு அரை டீஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் நல்லா 2 கொதி வந்ததும் வேக வச்சிருக்கிற பூஷணிக்காய் பருப்பை எடுத்து அந்த புளி தண்ணியோடு நல்லா போட்டு கலக்கி விடுங்க. இன்னும் சேர்ந்து 2 கொதி வரட்டும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரை இதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை டீஸ்பூன் வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் போடுறதுனால டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டையும் சப்சைட் பண்ணும். அவ்வளோதாங்க, ஈஸியான பூஷணிக்காய் ரசவாங்கி ரெடி. இது சாதத்தோடையோ இல்லைன்னா சப்பாத்தி, எனி டிஃபனோட ரொம்ப நல்லாயிருக்கும்.